பேன் கார்டு 2.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கமும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேன் கார்டு 2.0னா என்ன? இன்னொரு பேன் கார்டு எடுக்கணுமோ, அப்போ 2 பேன் கார்டு இருக்குமோ? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது என்னங்கிறத சொல்கிறேன். ஆனால் அந்த பேன் கார்டு 2.0 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேன் கார்டு ஃபர்ஸ்ட்டை பற்றி பேசணும். இந்த பேன் கார்டு ஃபர்ஸ்ட்டுடைய பர்பஸே நிறைய பேருக்கு போய் இன்னும் சென்றடையாமல் தான் இருக்குது. ஆதார் கார்டு எப்படி நமக்கு முக்கியம், அதனுடைய பர்பஸ் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சதும் அந்த மாதிரி பேன் கார்டுடைய பர்பஸ் எல்லாம் தெரியல. அப்புறம் இன்னொன்று, இந்த பேன் கார்டு 2.0ல நம்ம புதுசாக இன்னொரு பேன் கார்டு வாங்கணும், அப்போ 2 பேன் கார்டு அப்படிலாம் எந்த ஒரு தப்பான வழிக்கும் போயிடாதீங்க. 2 பேன் கார்டு யாருக்குமே எப்பவுமே கிடையாது. ஒரு பேன் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தான் புதுசாக இன்னொரு பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும். அதை மீறி 2வது ஒரு பேன் கார்டு டூப்ளிகேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இப்போ அந்த பேன் கார்டு 2.0 என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் இருக்கிற பேன் கார்டை இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வந்து அதை அப்டேட் பண்ணுறது தான். அதுதான் பேன் கார்டு. இப்போ நம்ம ஆதார் கார்டில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் இந்த பயோமெட்ரிக்லாம் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இப்போ இருக்கிற பேன் கார்டை அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக அப்டேட் பண்ணுறது தான் பேன் கார்டு 2.2 அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு அஃபிஷியல் சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சைட்டில் அது கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட், அது கேட்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்து நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம்.